இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இது ஒரு ஸ்திர ராசி, பெண் ராசி. இவங்களுக்கு இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கோபம் தான். ஒரு சில இடத்துல கோபப்பட்டு ஒரு காரியத்தை வென்று விடுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கோபத்தால் சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும். நீர் ராசி என்பதனால கோபத்தை அந்த நீர் ஊற்று போல் திடீர்னு நிறைய அப்படியே ஒரு டப்பாவில் தண்ணி மட்டும் ஊற்றினா அப்படின்னு குபீர்னு கொட்டிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொட்டுவாங்க ஒரு சில இடத்துல கோபத்தை. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்ட்டாக பேசக்கூடியவங்க. இதுதான் அப்படின்னு பாயிண்ட்டாக பேசக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. கோபம், அன்பு, பாசம் இது எல்லாத்தையுமே அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியவங்க. தன்னை நம்புறவங்களுக்காக அதிகமாக அன்பை காட்டக்கூடியவங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் யாருக்கிட்டையும் பேசுவோ தன்னுடைய அன்பை முழுமையோ காட்ட மாட்டாங்க. அவங்கள பல கோணங்களில் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் எங்கிட்ட பழகக்கூடியவங்களாகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் குருவும், பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், கேது, சுகஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேறு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்களை இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமே கரெக்டான டைமில் முடியாமல் சின்ன சின்ன தடைகள், தாமதத்தை தாண்டி தான் அதுக்கப்புறம் முடிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வழக்கு விவகாரங்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேறும். பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். நினைத்த காரியத்தை வெற்றி பெறத்துக்கு கடுமையாக கொஞ்சம் கூடுதல் உழைப்பை போடுவீங்க. கண்டிப்பாக வருகின்ற வாரத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் உள்ள ஒரு நபராக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வலம் வர போகிறீங்க. என்ன சின்ன சின்ன தடைகள் வரும், கரெக்டான நேரத்தில் வெற்றி அடைய முடியாது, கொஞ்சம் தாமதமாக வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் ஒரு சில இடத்துல வீணாக கவலை வரும். நம்ம இவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கோம், இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம், ஆனால் அதற்கான பலன் டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அது எல்லாமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும். வார ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கவலைகள் இருக்கும். வார இறுதியில் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையக்கூடிய யோகம் இருக்குது. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். அடுத்தவங்களுடைய விஷயத்துக்காக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க, குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க பார்ட்னர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் வியாபாரத்தில் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. எல்லா துறைகளிலுமே ஓரளவுக்கு லாபம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வருகின்ற நாட்களில் மேல் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும். ஒரு விதமான கவலையோடு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை இதுநாள் வரையிலும் சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். மேலதிகாரிகிட்ட கூட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை வருகின்ற நாட்களில் நிலவும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் அல்லது சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாத இருந்திருப்பீங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது.
ஒரு சிலருக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வீங்க. நல்ல ருசியான உணவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்பு மனத்தாங்கல் எல்லாமே சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நட்பு ரீதியாக கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. நண்பர்கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்ல வேண்டாம். கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து உங்களுக்கு எதிராக சில நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிராக சில விஷயங்களை செய்வாங்க. அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. குடும்ப ரகசியமாகட்டும் தொழில் ரகசியமாகட்டும் இந்த காலகட்டத்தில் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம். பெண்களை பொறுத்தவரையிலும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். இதனால் வரையிலும் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். பண வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த நீண்ட நாளாக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் பதவி உயர்வு. அந்த பதவி உயர்வு வருகின்ற வாரத்தில் அந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சந்தோஷமான வாரமாக அமைந்திருக்கு. மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். நீண்ட நாட்களாக கருத்து வேறுபாடாக இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நண்பர்கள் மூலமாக சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம கரெக்டாக படிக்கிறோமா நம்ம படித்ததெல்லாம் மறந்துடுதே அப்படிங்கிற ஒரு மனக்கவலையோடு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் படிக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. ஒரு சிலர்லாம் விளையாட்டு போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்குவீங்க. நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் வலம் வர போகிறீங்க. அதே மாதிரி விடுமுறை நாட்களில் கூட ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பொழுது கழிப்பீங்க. வெளியில் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது ஒரு விளையாட்டு மைதானத்துக்கோ சென்று வருவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. உங்களுடைய செயல்களில் இருந்த தடைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். தொழிலில் வியாபாரத்தில் இதனால் வரைக்கும் போட்டிகள் இருந்திருக்கும். அந்த போட்டிகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் உங்களுடைய நண்பர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. அவருடைய உதவி இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். முக்கிய பொறுப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கிறதுனால மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய கட்டளையை கேட்டு அவங்க நடப்பாங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வலம் வர போகிறீங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பிள்ளைகளுடைய நலனில் கொஞ்சம் கூடுதல் ஈடுபாடோடு இருக்கிறது நல்லது. விருந்தினர்கள் வருகையால் வீட்லேயும் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். தடைப்பட்ட வந்த திருமண காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையிருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. குடும்பத்தில் இருந்த வீண் வாக்குவாதம் படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கிறதுனால பேசிய பல ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். அதே மாதிரி வாழ்க்கை தரமும் படிப்படியாக உயர நீங்கள் முயற்சி செய்வீங்க. அது எல்லாமே கைகூடி வரும். உங்களுடைய நெருக்கமானவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய உறவினர்கள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க. எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத கூட எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு
ஆதாயத்தையும் பெறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.